யாத்திராகமம் 1வது அதிகாரம் 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. பிரியமானவர்களே, நீங்கள் யாரை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒவ்வொரு நிமிஷமும் ஆவிக்குரியவர்கள் ஏசப்பாவை மட்டும்தான் நினைத்து கொண்டே இருப்பாங்க. நினைவுகள், சிந்தனைகள் எல்லாமே ஏசப்பாவை குறித்து தான் இருக்கும். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய உலகத்தை பற்றி தான் யோசிப்பாங்க. எப்படி ஏசப்பாவை பிரியப்படுத்தணும், துதித்து பாடணும், ஜெப கூட்டத்துக்கு போகணும், பைபிள் படிக்கணும், இப்படி யோசிச்சுட்ருப்பாங்க. இந்த நாட்களிலே நீங்களும் நானும் யாரை யோசிச்சுட்ருக்கோன்னு கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனையா, இல்லை நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போதுன்னா அதுக்கு நம்ம என்ன ட்ரெஸ் போடணும்னு அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கோமா? இந்த உலகத்துக்குரிய காரியங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு நீங்கள் அழைக்கப்படலை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு ஒப்பானவர்கள் யார்? யாருமே இல்லை. நீங்கள் தேவனுடைய கரத்தில் விசேஷமானவர்கள். உலகம் உங்களை அற்பமாக எண்ணலாம். உலகம் உங்களை கனவீனப்படுத்தலாம். உலகம் உங்களை தூற்றலாம், உங்களை வெட்கப்படுத்தலாம். ஆனால் ஏசப்பா உங்களை எப்போவுமே உங்கள் பாவத்தெல்லாம் ஏசப்பாக்கிட்ட நீங்கள் அறிக்கையிட்டுட்டீங்க. உங்கள் பாவத்தை ஏசப்பா மன்னிச்சிட்டாங்க. உங்களை ஏசப்பா எப்போவுமே நீதிமானதாக பார்க்குறாங்க. ஸோ நம்ம நினைவுகள், சிந்தனைகள் எல்லாமே எப்போவுமே ஏசப்பாவை குறித்தே இருக்கட்டும். கர்த்தர் உங்களை பலுகி பெருக செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.